மதுரை மாவட்டம் திருநகரில் உள்ள அண்ணா பூங்காவுக்கு பெயரை மாற்றம் செய்தது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பெயரை நீக்கியது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறிஞர் அண்ணா பூங்கா என இதுவரை இருந்த நிலையில் ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் விடுத்து எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். மதுரை திருநகரில் உள்ள அண்ணா பூங்காவுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் விடுத்திருக்கிறார். ஏன் பெயர் மாற்றம் செய்ததாக கேள்வி எழுப்ப இருக்கக்கூடிய அவர் பெயர் மாற்றத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அறிஞர் அண்ணா பூங்கா என இதுவரை இருந்த நிலையில் ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றம் செய்து ஏன் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ஆட்சிக்கு வரும்போது அண்ணா வழி நடப்போம் என்று கூறி திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே மறந்தது அப்பேரறிஞர் பெருந்தகையை தான் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் மேடைகளில் பேசும் வெற்று வாய் சவடால்களுக்கு குடும்ப தயாரிப்பு படங்களில் வசனம் வைத்து வியாபாரம் செய்ய மட்டுமே இவர்களுக்கு அண்ணாவின் தேவை உண்டு. ஆனால் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் இந்த விடியா திமுக அரசு அண்ணாவின் பெயரை முன்னிறுத்தியது இல்லை. அஇஅதிமுக திட்டங்களுக்கு ஒட்டிய ஸ்டிக்கர்களில் கூட தன் தந்தை கருணாநிதியின் பெயரை வைத்தாரே தவிர அண்ணாவின் திருப்பெயரை வைக்கவில்லை. தற்போது ஒருபடி மேலே போய் மதுரை திருநகர் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் வைத்துள்ளது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. தங்களை ஏதோ பெரிய கொள்கை குன்று போல பாவித்துக் கொள்ளும் திமுக தங்கள் கட்சியை நிறுவிய தலைவரின் பெயரையே அழிக்க நினைப்பது கொடூர எண்ணம் அல்லவா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த தீய சக்தித்தனம் தான் இதை எதிர்த்தொழிக்கத்தான் அண்ணாவின் பெயர் தாங்கிய கொடியில் அவர் உருவம் தாங்கி அண்ணாயிசம் கொள்கை ஏந்தி நிற்கும் மக்கள் இயக்கமும் அதிமுக தோற்றுவிக்கப்பட காரணம். அறிவியல், பொறியியல், கணிதம் சார்ந்த பூங்காவாக மாற்றுவதாக சொல்பவர்கள் இவை அனைத்திற்கும் தமிழ்நாட்டில் அடித்தளமிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தானே பூங்காவிற்கு தொடர்ந்து சூட்டியிருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறிஞர் அண்ணா பூங்கா என தொடர்ந்து அப்பெயரிலே இயங்க உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் திருநகரில் உள்ள அண்ணா பூங்காவுக்கு பெயரை மாற்றம் செய்தது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பெயரை நீக்கியது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறிஞர் அண்ணா பூங்கா என இதுவரை இருந்த நிலையில் ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் விடுத்து எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். மதுரை திருநகரில் உள்ள அண்ணா பூங்காவுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் விடுத்திருக்கிறார். ஏன் பெயர் மாற்றம் செய்ததாக கேள்வி எழுப்ப இருக்கக்கூடிய அவர் பெயர் மாற்றத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அறிஞர் அண்ணா பூங்கா என இதுவரை இருந்த நிலையில் ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றம் செய்து ஏன் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ஆட்சிக்கு வரும்போது அண்ணா வழி நடப்போம் என்று கூறி திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே மறந்தது அப்பேரறிஞர் பெருந்தகையை தான் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் மேடைகளில் பேசும் வெற்று வாய் சவடால்களுக்கு குடும்ப தயாரிப்பு படங்களில் வசனம் வைத்து வியாபாரம் செய்ய மட்டுமே இவர்களுக்கு அண்ணாவின் தேவை உண்டு. ஆனால் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் இந்த விடியா திமுக அரசு அண்ணாவின் பெயரை முன்னிறுத்தியது இல்லை. அஇஅதிமுக திட்டங்களுக்கு ஒட்டிய ஸ்டிக்கர்களில் கூட தன் தந்தை கருணாநிதியின் பெயரை வைத்தாரே தவிர அண்ணாவின் திருப்பெயரை வைக்கவில்லை. தற்போது ஒருபடி மேலே போய் மதுரை திருநகர் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் வைத்துள்ளது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. தங்களை ஏதோ பெரிய கொள்கை குன்று போல பாவித்துக் கொள்ளும் திமுக தங்கள் கட்சியை நிறுவிய தலைவரின் பெயரையே அழிக்க நினைப்பது கொடூர எண்ணம் அல்லவா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த தீய சக்தித்தனம் தான் இதை எதிர்த்தொழிக்கத்தான் அண்ணாவின் பெயர் தாங்கிய கொடியில் அவர் உருவம் தாங்கி அண்ணாயிசம் கொள்கை ஏந்தி நிற்கும் மக்கள் இயக்கமும் அதிமுக தோற்றுவிக்கப்பட காரணம். அறிவியல், பொறியியல், கணிதம் சார்ந்த பூங்காவாக மாற்றுவதாக சொல்பவர்கள் இவை அனைத்திற்கும் தமிழ்நாட்டில் அடித்தளமிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தானே பூங்காவிற்கு தொடர்ந்து சூட்டியிருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறிஞர் அண்ணா பூங்கா என தொடர்ந்து அப்பெயரிலே இயங்க
உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.